My sheep hear my voice. இந்த இந்த வசனம் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு அருமையான வசனம். இதிலே இந்த வசனத்தை பார்த்தால், என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. My sheep hear my voice, I know them, they will follow me. Amen. அந்த 28ஆம் வசனம் சொல்கிறது, I give them eternal life, they shall never perish, either shall anyone snatch them out of my hand. What a promise. If you hear the voice of God, if you are a chosen one, நீ தேவனாலே தெரிவு செய்யப்பட்டவனாக, தேவனுடைய உண்மையாகவே நீ தேவனை ஆராதிக்கிறவனாக, அவருடைய சித்தத்தை செய்வனாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே அவர் பேசுவது உங்கள் வாழ்க்கையிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஹல்லேலூயா பலனையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு மனுஷர் பேசுகிற காரியம் சில வேளை sometimes when you hear from human beings, human voice or the devil voice seems to be a right and benefit. சில வேளை அது உனக்கு சரியாகவும் உனக்கு அது பலன் கொடுக்கிறது போலவும் இருக்கலாம். But I want to tell you, end of the day that will be a disaster, a path of destruction. அது வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு காரியமா இருக்கும். ஆனால் உண்மையாகவே ஹல்லேலூயா நீ தேவனுடைய மந்தியாய் இருப்பாயானால் அவர் பேசுவது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் பேசும் பொழுது சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஒரு நித்திய ஜீவனுடைய அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அருமையானவர்களே, பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் சொல்வது, அங்கே அநேகர் வந்து சொல்லுவார்கள், எப்படி தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், நாமத்தினாலே நாங்கள் அங்கே சுகம், அதாவது அநேகரை சுகப்படுத்தினோம்னு சொல்லுவார்கள். we perform miracles, but the Lord will say, I never knew you, I never knew you. And he said that, away from me, you evil doers. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் தங்கள் சொந்த எண்ணத்திலே, with their own understanding, when they do things, how can they do like in their own understanding? I'm telling you, when the Lord gives that gift, you must hear his voice to use it according to his purpose and plan. If not, that will become a disaster to you. So it's so wonderful to hear the voice of God. How can you hear the voice of God? You have to be a child of God and do the will of God. And when he speaks to you, he will hear you. And when you speak to him, he will hear you. Amen. Hallelujah. Thank you, Jesus. அவர் பேசும் பொழுது நீ அவருடைய சத்தத்தை கேட்பாய். அதே போல நீ பேசும் பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்டு உன் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக, உள்ளும் புறமும் ஆசீர்வதிக்கப்பட்ட, வாருங்கள் வந்து என்னுடைய பந்தியிலே பங்கு கொள்ளுங்கள் சொல்லி இருகரம் நீட்டி ஹல்லேலூயா தன்னுடைய பந்திக்கு அழைக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் உனக்கு இருப்பார். The Lord will bless you and keep you under his precious blood. Amen.